Good morning, everybody. I mean, காலை வணக்கம்னு சொல்ல வந்தேன். என்ன எல்லாரும் அதிசயமா இவ்வளவு சீக்கிரமா ஒண்ணா இருக்கீங்க? எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ஆமா தேவா, 2 நாளா பிருந்தாவனத்தையே சுத்தி சுத்தி வரியே, நல்லா இருக்கா? பியூட்டிஃபுல். ஆனா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிருந்தாவனத்துல இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமா? ஐ மீன், இத்தனை நாளா இது எனக்கு தெரியல. தெரியலையா? வெரி ஸ்ட்ரேஞ்ச். இல்லம்மா, இது அப்படி விளையாட்டா எடுத்துக்க கூடிய விஷயம் இல்ல. நம்ம எதுக்காக இந்த பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இன்னைக்கு பிருந்தாவனத்துக்கு வந்ததுனால என்னோட கண்ணனோட ஆசை நிறைவேறிடுச்சு. தேவா, நீ இந்த சமயத்துல வந்தது உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பிருந்தாவனம் ஒரு புனிதமான பூமி. இந்த இடத்துல ஒன்னா சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்ப சொல்ல போறதை கேட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கும். என்ன? வேற என்னவா இருக்கும்? சரி, இப்ப எல்லாரும் நான் சொல்ல போற விஷயத்தை கவனமா கேளுங்க. நம்ம தேவாவே நமக்காக சின்ன மருமகளை தேடிட்டான். அப்பா, உன்னோட வேலை முடிஞ்சிடுச்சு. உன்னோட கவலைய உன் பையன் குறைச்சு வச்சுட்டா. நீ தானே நினைச்ச இந்த பிருந்தாவனத்துலதான் உன் சின்ன மருமக இருக்கணும்னு. இப்போ தேவாவுக்கு பிருந்தாவனத்துல ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. என்னது? தேவாக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு உண்மையிலே பிடிச்சிருக்கா? ஆமாமா, அவ பேரு விஷாக்கா. சேஷாத்ரின்னு ஒரு குருக்கள் இருக்காராம், அவர் பொண்ணுதானா. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. தேவா தப்பான ஆளை நிச்சயம் செலக்ட் பண்ண மாட்டான். நான் முடிவு பண்ணிட்டேன்பா. அந்த பொண்ணு தான் என்னோட ராதா, அதாவது நம்ம சின்ன மருமக. என்னாச்சு வைஷாலி? நீ ஆர்த்தி தட்டை கையில வச்சுட்டு அப்படியே நின்னுட்ட. போமா போ, டைம் ஆச்சுமா. சரிம்மா. இன்னைக்கு பிருந்தாவனம் பூரா நான் ஸ்வீட் கொடுக்கறேன், கொடு. நம்பவே முடியல தேவா, இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்படி இல்ல நீ, நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்டே கொடுத்தா எப்படி? நானும் என் பங்குக்கு ஏதாவது செய்யலாமே தான் நான் இதை செஞ்சேன். என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. என்னாச்சு? மறுபடியும் கிண்டலா உங்களுக்கு? சத்தியமா சொல்றேன் நீ, நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா என்ன? என்னாச்சுங்க? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப அவன் ஒரு பொண்ணை விரும்புறான்னு நமக்கு தெரிஞ்சுதோ அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதான் யோசிக்கிறேன் இப்போ. வாசு,
வாசு, அப்பா கொஞ்சம் இங்க வா. வந்துட்டப்பா. சொல்லுங்க. நீ போய் அம்மா சொன்ன அந்த குருக்களோட பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வா. இத பத்தி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது, ஜாக்கிரதை. இந்த வீட்லயும் சரி, அந்த வீட்லயும் சரி. சரிங்கப்பா. தேவா இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டான்னா அப்புறம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுப்பா. நான் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. சரி, போயிட்டு வா. அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நேரம் ஆயிடுச்சு. ராதிகா, நீ ராதிகா என்ன பண்ற? சுட போகுது பாத்து. ஏமா இப்படி அடிக்கடி ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? நான் தான் சொன்னேன்ல, நேரம் வரும்போது அந்த பூஜையை பார்க்க போலான்னு. நானே கூட்டிட்டு போறேன். அதுக்கு போய் ஏன் நீ இவ்வளவு வருத்தமா இருக்க? அம்மா, அம்மா, என்ன விஷாக்கா? நான் உள்ள இருக்கேன், கொஞ்சம் இரு, நான் வரேன். என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துற? அம்மா நான் கிளம்புறேன். எங்க? கிளாஸுக்கு தான். வேற எங்க? ஏதாவது சாப்பிட்டுட்டு போமா. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. கந்தர்வ சங்கீத் வித்யாலயால கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இரு, ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. வேண்டாம்மா. இந்த வீடு தான் அந்த சேஷாத்ரி குருக்களோட வீடா? கந்தர் சங்கீத் வித்யாலயா. கந்தர் சங்கீத் வித்யாலயா. இங்க எல்லாமே குருக்கள் பொண்ணா இருக்கும் போல இருக்குதே. நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே. வசமா மாட்டிக்கிட்டியடா வாசு. இன்னைக்கு எதையும் சரியா தெரிஞ்சுக்கலன்னா என் நிலைமை மோசமாயிடும். ஆனா கண்டுபிடிக்காம போனோம்னா என்ன? அப்புறம் அப்பா செருப்பாலே அடிப்பாரு. தேடி கண்டுபிடிக்கணும் வாசு, தேடி கண்டுபிடிக்கணும். கவிதா, எஸ் சார். நந்தினி, எஸ் சார். கமலா, எஸ் சார். ரேகா, எஸ் சார். சுதா, எஸ் சார். ராதா, எஸ் சார். விசாகா. எஸ் சார். என்னது? இருக்காது இருக்காது, இவளா இருக்க முடியாது. தேவாவுக்கு இவளையா பிடிச்சிருக்கு? இருந்தாலும் இருக்கும். பூதம் பிசாசோட வேலை தானே இதெல்லாம். அப்பப்ப வந்து காணாம போகும்போது இது கன்ஃபார்ம் தான். விஷாக்கா, விஷாக்கா, ஹாய். ஹாய். பிராக்டிஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல? அங்க ஒரு விசாக்கா, இங்க ஒரு விசாக்காவா? பேசாம போட்டோ எடுத்துட வேண்டியதுதான். அப்பதான் சரியா வரும். இல்லைன்னா பாட்டியம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாது. நான் பொய் சொல்றதா நினைப்பாங்க.
இங்க பாருங்க. நிச்சயமா இந்த பொண்ணுதானா? எஸ் எஸ் எஸ். வேற அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரே போட்டோ தானா? வேற 2-3 எடுத்துட்டு வந்திருக்கூடாது மடையா? வாசு, எல்லாரும் போன்ல என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அது 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 ஒண்ணு இல்ல. அது சும்மா. அவனுக்கு ஏதோ நம்பர்ல இருந்து அப்பப்போ போன் வந்துகிட்டே இருக்கான். அதான் என்ன? ஆமா, சும்மா செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். என்கிட்ட நம்பர் கொடு, நான் ட்ராக் பண்ணி யாரோட நம்பர்னு சொல்றேன். இல்ல ஒண்ணு இல்ல, உன்னால கண்டுபிடிக்க முடியாது. ஆமாமா, இதெல்லாம் என்னோட பர்சனல், இதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்ட முடியாது. ஆமா. ஏன்? இது பெரியவங்க சமாச்சாரம், இதையே நான் உங்ககிட்ட காட்டணும்? வாசு, உனக்கு பைத்தியம் கீத்தி பிடிச்சிருச்சா என்ன? குர்ரா போன. இல்ல வேண்டாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உங்களை அப்புறமா வாசு. பாக்குறேன். இல்ல வாசு, தேவா, விடு, நான் சொன்ன கேளு, நான் குர்ரா. அப்புறமா வந்து காமிக்கிறேன். என்ன குர்ரா. பாரு, குடுக்க பாரு. போறியா இல்லையா? வேணாம், தேவா, வேணாம், சொன்ன போனை கேளு, குடு கீழே முதல்ல. விழுந்தா உடைஞ்சிரும், அப்புறம் சொன்னா பாரு, வேணாம், சொன்னா கேளு. இது என்ன வாசு? தேவா, அது வந்து அது நம்பரை பாக்குறேன்னு சொல்லிட்டு கோவில் போட்டோ பாத்துட்டு இருக்க. கோவிலோட போட்டோவா? கோவிலோட போட்டோ. அது அது அந்த போட்டோவை நான் தான் எடுத்தேன். டெய்லி ஒரு கோயிலை நம்ம சுத்தி தேடுறோம்ல, அதுக்கு ஒரு கோயில உங்ககிட்ட காட்டலான்னு தான் எடுத்தது. சரிதானே? நீங்களா வேற ஏதோ போட்டோ பாத்துட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த போட்டோ இல்ல. நீ இந்த போட்டோ டெலிட் பண்ணிட்டல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தேவா. அவன் கோயில் போட்டோ தான் எங்ககிட்டயும் காட்டிட்டு இருந்தான். புடிடா உன் ஓட்ட போன. தேங்க்யூ. இதுலயும் மறைஞ்சு. பாய் பாட்டிமா. ஹாய்ப்பா. ஏய் வாசு, என்கிட்ட சொல்லு, சின்ன மருமகளை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அது பாட்டிமா, நானும் பின்னாடியே போய் பாக்குறேன். இப்ப கூட போயிட்டு வந்தேன். ஆனா என்னடா ஆனா பாட்டிமா, இது எப்படி நடந்ததுன்னே புரியல. ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இவ்வளவு சுத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுல இவ்ளோ சுத்துறதுக்கு என்ன இருக்கு? தேவா அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. அங்க எவ்வளவோ அழகான பொண்ணுங்களை பார்த்திருப்பாரு. உங்களுக்கு பிடிச்ச அந்த சின்ன மருமக தேவாக்கும் பிடிச்சிருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லையே. வைஷாலி, நீ அந்த பொண்ணை பாத்தியா? பார்த்தேம்மா. ஆனா வயசுல ரொம்ப சின்ன பொண்ணா தெரியறா. ஆனா நம்ம சின்ன மருமக இந்த வீட்ல எவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. அந்த பொண்ணால அவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் சமாளிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணை பார்த்த உடனே அவ எப்படி இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்ம பையனை நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வச்சிருக்கோம். அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி இந்த கிராமத்துல பொண்ணு கிடைக்கணும்னா எப்படி கிடைப்பா அவ? நீங்க சொல்றது உண்மைதாம்மா. ஆனா தேவா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்ல. இத பாருப்பா, தேவா ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதை நாம தடுக்க கூடாது. எப்படியோ அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா நாம அதை ஏத்துக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணை எனக்கு கூட பிடிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும்னு வச்சுக்கோயேன். வாசு, சொல்லுங்கப்பா. மறுபடியும் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு பாரு. அப்பா, எதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும்ல. தேவையில்லாம அந்த பொண்ணு பின்னாடி சுத்துனா. பாத்தீங்களாமா, அவன் கவலை அவனுக்கு. பாதி வேலையை செய்வான், பாதியை மறந்துட்டு வந்துருவான். பரவாயில்ல, அத பத்தி நாம அப்புறம் பேசலாம்னு நினைக்கிறேன். வாசு, அப்பா, அந்த புரோக்கர் விசம்பரநாத்தை உடனே நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. சரிங்கப்பா. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்னால நம்பவே முடியலையே. அவங்க இவ்வளவு பெரிய குடும்பம், நாங்க சாதாரணமானவங்க.
எங்க வீட்டு பொண்ணு அவங்க மருமகளாக்க விரும்புறாங்கன்னு சொல்லும்போது என்னால நம்பவே முடியல. சந்தோஷமான விஷயம் தானே சேஷாத்ரி. எல்லாம் அந்த பகவான் லீல. நான் ஒரு சேவகன் மாத்திரம்தான். நீங்க சொன்னது அத்தனையும் உண்மைதான். எல்லாம் அந்த கடவுளோட கருணை. நாமளும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் இல்லம்மா? சரிதான். லக்ஷ்மி இந்த ஆத்த தேடி தானா வர்றா. ஆனா ஒரு விஷயம், நீங்க அவங்க கிட்ட எங்க குடும்பத்தை பத்தி விளக்கமா சொல்லிட்டீங்களா? ஏன் கேக்குறேன்னா, அவங்க அவ்வளவு பெரிய குடும்பம், நாங்க... அந்த கவலை முதல்ல விட்டுடுங்க சேஷாத்ரி. அவ எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் கேட்டிருக்கா. ஆண்டவனுக்கு நீங்க பண்ண சேவை உங்களை கைவிடல சேஷாத்ரி. அப்புறம் அதை பத்தி நீங்க கவலைப்பட்டு இருக்கு. ராதே ராதே ராதே. இந்தாங்க எடுத்துக்கங்க. முதல்ல இதை சாப்பிடுங்க. அப்ப சரி சேஷாத்ரி, எனக்கு உத்தரவு கொடுங்கோ. இப்பவே நான் பண்டிட் கிட்ட போய் நீங்க சம்மதிச்ச விஷயத்த சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். அம்மா, நீங்க கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் செய்ய ஆரம்பிச்சிடுங்கோ. சீக்கிரம் விஷாகாக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் முடிஞ்சிரும். ராதே கிருஷ்ணா. தோ கல்யாண பொண்ணே வந்துட்டா. ராதே கிருஷ்ணா. பொய் சொல்லிருக்க, என்கிட்டயே பொய் சொல்லிருக்க. விஷாக்கா என்னாச்சு? ஷட் அப், ஜஸ்ட் ஷட் அப். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்படி மாத்தி மாத்தி பேசி என்னைய முட்டாளாக்க பாக்குறியா நீ? உனக்கு எல்லாம் தெரியும்ல, உனக்கு எல்லாம் தெரியும்ல, சொல்லு. விஷாக்கா முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. என்ன பிரதீப் வீட்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது நீ என்ன சொன்ன? நீ என்கிட்ட என்ன சொன்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மாவும் அப்பாவும் உன் கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாங்க, சும்மா வெறும் பேச்சு தானே சொன்னல. இப்ப என்ன ஆச்சு? புரோக்கர் வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கான், என் கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. உண்மையிலேயே இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இதுக்கு முழு காரணம் நீதான் ராதிகா. அன்னைக்கு மட்டும் நீ வராம இருந்திருந்தா இப்ப நான் சென்னை போய் சேர்ந்திருப்பேன். ப்ரொடியூசர்ஸ மீட் பண்ணிருப்பேன். அதோட எனக்கு நடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கூட கிடைச்சிருக்கும். ஆனா இங்க damn it, நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். புரியுதா உனக்கு? விஷாக்கா ஒண்ணு கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்க போற சாதாரணமான கிளி கிடையாது. திரைவானத்துல பறக்க போற ஒரு வண்ண கிளி. நான் என் வாழ்க்கையில எப்பவும் நான் நினைச்சதை சாதிச்சே தீருவேன். விஷாக்கா, நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? நான் அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். எனக்காக நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்ல தேவையில்லை. நீ என்ன வேணா செஞ்சுக்கோ. ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட இஷ்டம் இல்ல. இத நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ ராதிகா. விஷாக்கா, ராதிகா, இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. என் பொண்ணு விஷாக்கா ரொம்ப கொடுத்து வச்சுவ. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேடி வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராதிகா, பண்டிட் ராஜன் தான் பையனுக்கு நம்ம விஷாக்காவை பொண்ணு கேட்டிருக்காரு. எவ்வளவு பெரிய குடும்பம், எவ்வளவு ஆச்சாரமானவங்க. அவங்க வீட்ல நம்ம பொண்ணு ராணி மாதிரி வாழ போறா. நாளைக்கு அவங்க இங்க வராங்க. அவ்வளவு பெரிய குடும்பத்துல போய் வாழறதுக்கு நம்ம விஷாக்கா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ல? ஆமாமா. அம்மா, நீ கலப்பா இருக்க, ஓய்வு எடுத்துக்க. ராதிகா, நீ என் கூட வா. நாளைக்கு அவங்க வரதுக்குள்ள வீட்டை சுத்தம் பண்ணணும். எனக்கும் என் கனவுக்கும் நடுவுல யாரும் வர முடியாது. நானும் பாக்குறேன் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறாங்கன்னு.
கண்ணு ஆகாயத்துல என்ன தேடிட்டு இருக்க? நீ பார்த்த பொண்ணு உன் கண்ணுக்குள்ளேயே நின்னுட்டாளா? பாட்டிமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். உண்மையை சொல்ல போனா என் மனசு என்கிட்ட இல்ல. ராத்திரில மட்டும் இல்ல, எல்லா நேரமும் என் கண்ணு முன்னாடி நிக்கிறது ஒரே ஒரு உருவம் தான். ம், ஏன்பா என்ன நீ அவளை பார்த்ததுல இருந்து பைத்தியம் ஆயிட்டியா என்ன? இருப்ப நாங்க அவளை பார்க்க அவ வீட்டுக்கு போறோம், அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கே வந்துருவா. உன் கண்ணுல நிக்கணும்னு அவசியமே இல்ல. பாட்டிமா, நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் மனசுக்கு பிடிச்சவள உடனே நான் பார்க்கணும். ம், ஏன் தெரியுமா? அவளை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல. ஐயோ, அதுக்கு ஒருத்தர் நினைக்கணும். யாரு? ஏன் பாட்டிமா? அதானே பார்த்தேன். என்னடா அந்த பையன் தேவையில்லாம ஐஸ் வைக்கிறானேன்னு. இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். அப்படியா? நீங்க இங்க வந்து உட்காருங்க. எதுக்கு எதுக்கு? நீங்க வாங்க சொல்றேன். உட்காந்துட்டேன், சொல்லு. நான் உங்ககிட்ட அவளை காட்டணும். அவ போட்டோ வச்சிருக்கேன் என்ன? போட்டோ எதுவும் இல்ல, ஆ, என் மனசுல இருக்கா. அவளைதான் உங்ககிட்ட காட்ட போறேன். மனசுல இருக்கிறத காட்டுறதுக்கு நீ என்ன ஆஞ்சநேயரா? ஏன்டா இப்படி தேவையில்லாம பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? ப்ளீஸ் பாட்டிமா, என் பேச்ச கொஞ்சம் நம்புங்க. எனக்கு பைத்தியெல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. பின்ன எப்படி காட்டுவேன் எனக்கு? கண்ணை மூடுங்க முதல்ல. என்ன? கண்ணை மூடிக்குங்க. சரி, மூடிட்டேன், சொல்லு. அங்க நேரா பாருங்க. அந்த தூணுக்கு பின்னால் விஷாக்கா மறைஞ்சிருக்கா.